கிடையாது. ஆனால் பதிலாக மனிதர்கள் சீருவாங்க. இப்போ வீட்ல உங்க பாட்டி, மனைவி இழந்த சித்தப்பா, செல்வம், அத்தை கிருத்திகா இருக்காங்க. சமையல், தோட்டம், கார், வீட்டு வேலை ஆகியவற்றுக்கு ஆள் படை இருக்கு. பிறகு அடியேன் மோகன் ஒருவன், செலவு விவரங்களை கவனிக்க அடிக்கடி வந்து போகிறவன். புரியுதா? காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து கதவை திறந்தான். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது உங்கள் வீட்டிலே இருந்து அவங்களையும் கூட்டிக்கிட்டு வரணும். சொல்லியபடி காரிலிருந்து விமலா இறங்கினாள். எங்கள் வீட்டிலே நான் அருமையா வளர்க்கிற பொமரேனியன் நாய்க்குட்டி நீலிதான் இருக்கா. அவள் ரொம்ப பொல்லாதவள். உங்கள் மனைவியைச் சொன்னேன். விமலா தோள்பையை மாட்டியபடி பங்களாவை நோட்டம் விட்டாள். இனிமேல் தான் அந்த உறவு ஏற்படணும். இப்போது நான் ஒண்டிக்கட்டை. சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்த என் தாய் வழி பாட்டியும் பரலோகம் போய்விட்டாங்க. இப்ப என் துணைக்கு நீலி. அவள் ரொம்ப கோபக்காரி. புதுசா யாரையாவது பார்த்தால் போதும், குலைச்சு தள்ளிடுவா. கேலியாக அவன் பேசியதை அவள் ரசித்தாள். அவன் திருமணம் ஆகாதவன் என்றதும் ஏனோ மனசில் ஒரு இன்பச் செழிப்பு. அவளுள் என்னவோ எதிர்பார்ப்புகள். படிகளில் ஏறி பிரம்பு நாற்காலியில் கிடந்த அகலமான சலவைக்கல் வராந்தா மீது தயக்கமாக நின்றாள் விமலா. கோபுர வாயிற்கதவை போல அகலமும் உயரமுமான வாயிற்புற தேக்கு மரக்கதவு அவளை வியப்பில் ஆழ்த்தியது. இது மாதிரி வீடு கட்ட இப்பவெல்லாம் செலவு அதிகமாகவே பிடிக்கும். யானையை கட்டி தீனி போடுவது போல இதை வச்சுக்கிட்டு உங்களால சமாளிக்க முடியாது. ஏதாச்சும் கம்பெனிக்கு வாடகைக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு சகல வசதிகளும் அருகில் இருக்கிற பகுதியா பார்த்து ஒரு பிளாட் பார்க்கணும். எத்தனையோ வேலைகள் இருக்கு. அருகில் வந்தபடி அடிக்குரலில் பேசினான் மோகன். அதற்குள் உள்ளே இருந்து யாரோ வேகமாக வரும் காலடி ஓசை கேட்டது. தொடர்ந்து மூச்சு இறைக்க வாயிலுக்கு வந்து நின்ற பருமனான பெண்மணியை உற்று பார்த்தாள் விமலா. பட்டை பட்டையாக நரைத்து விட்ட கூந்தலை இறுக்கமாக வாரி கொண்டையிட்டு கொண்டு காதில் வைரக்கம்மலும் வெள்ளை ரவிக்கு மீது தங்கச் சங்கிலியுமாக கம்பீரமாக பணக்கார களை கட்டிய முகத்தோடு நின்றவள்தான் அவளுடைய அருமை பாட்டி ருக்மணி என்பதை நொடியில் புரிந்து கொண்டு விட்டாள். வாம்மா விமலா, அன்பு ஒழுகும் குரலில் வரவேற்ற பாட்டி ஒரே எட்டில் அவளை அணுகி தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அலமாரியிலிருந்து அப்பொழுதுதான் எடுத்து உடுத்தி கொண்ட சேலை போலும் மார்பு சேலை தாழம்பு மனம் கமழ்ந்தது. விமலாவை அணைத்த கைகளில் தங்க வளையல்கள் குலுங்கின. பாட்டிக்கு வயதானாலும் சுகபோக வாழ்வில் மிக்க ஆசை. விதவையாகிவிட்ட அம்மா கமலம் இளம் வயதுடையவளாக இருந்தும் வைராக்கியமாக நெற்றியில் திருநீரும் உடலில் வெள்ளை சேலையுமாக எத்தனை எளிமையாக வாழ்ந்துவிட்டு மறைந்து போனாள். வறுமையிலே அவர்கள் வாடிய போது வரவேற்பு தராத பாட்டி இப்பொழுது பரிவை குழைத்து பூசுகிறார்களே, பணத்திற்குத்தான் எத்தனை பலம். பாட்டி, உங்க கடுதாசியும் மணி ஆர்டர் பணமும் வந்து சேர்ந்தன. ரொம்ப நன்றி. எதுக்குமா இத்தனை பெரிய பேச்சு? நீ இந்த வீட்டு குழந்தை, எங்க குடும்பத்தில் ஒருத்தியாச்சே. உன்னை தனியா தவிக்க விட்டுட முடியுமா? ரொம்ப களைச்சிருப்ப. முதல்ல குளிச்சுட்டு வேறு உடுத்திக்கிட்டு வா. குளியல் அறையில் வெந்நீர் தயாரா பூங்காவனம் எடுத்து வச்சிருப்பா. காஃபி பலகாரம் சாப்பிட்டுட்டு போகலாம். ஒப்புக்கு உபசரித்தாள். கட்டாயம். எனக்கும் கொஞ்சம் இங்கே உங்கள் பேத்திக்கிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க உடனே தூங்க போக முடியாது. நானும் உடனே திரும்பி போக முடியாது. தனியா பேச வேண்டிய விஷயம் அது. கிண்டலாக சிரித்தபடி முன் வரந்தாவில் காலணிகளை கழற்றி வைத்தான் மோகன். பிறகு முன் அறைக்குள் நுழைந்து ஓர் இருக்கை மீது உரிமையுடன் சாய்ந்தான். தாடைகள் இருக ருக்மணி எரிச்சலை அடக்கி பகட்டாக சிரித்தாள். வக்கீல் சார் சும்மா எங்க வீட்டில் நேரத்தை வீணாக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரா? காரியமாகத்தான் இருக்கும். காலை வேலை. எங்களுக்காக பெரிய மனசு பண்ணி குழந்தையை நேரே போய் அழைச்சிட்டு வந்தீங்க. எங்களோட காபி பலகாரம் சாப்பிட்டுட்டு பிறகு பேசிக்கலாமே. சேலை சரசரக்க உள்ளே சென்றாள். நிழலாக பின்னால் ஓடி வந்த பூங்காவனம் மாடியின் கோடியில் இருந்த அந்த பெரிய அறையை திறந்து விட்டாள். 4 நாளா வீடே திமிலோகப்படுது. நீங்க வரப்போறீங்கன்னு இந்த அறை உங்க அப்பா அம்மா 2 பேரும் உபயோகிச்சுதாம். பல வருடமா பூட்டி வச்சிருந்ததால மழையா தூசி குவிஞ்சு கிடந்துச்சு. இதை ஒழுங்கு செய்யறதுக்குள்ளார முதுகே பிச்சுடுச்சு. பூங்காவனம் வெற்றிலையால் பழுப்பேறிய பற்களை காட்டினாள். விமலா அறையை சுற்றிலும் பிரமிப்புடன் பார்த்தாள். அவளுடைய பெற்றோர் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த அந்த குறைந்த காலத்தில் பயன்படுத்திய அறை அது. ஆன்மீக உருவிலே அவள் அருகில் துணையாக அவர்கள் இருப்பதை போன்ற உணர்வில் மெய் சிலிர்த்து போனாள். நெஞ்சை என்னவோ செய்தது. அதான் உங்க அப்பாருடைய படம். பூங்காவனம் சுட்டி காட்டினாள். பெரிய அளவில் சுவரில் சந்தன மாலையுடன் சட்டத்திற்குள் அடங்கியபடி புன்முறுவலளித்த தந்தை காங்கேயன் உருவத்தை மிகவும் அதிசயமாக பார்த்தாள். அம்மாவிடம் அவர்களது சிறிய அளவு திருமண படம் தெளிவாக இல்லை. இப்போது கோட்டும் டையுமாக கம்பீரமாக இருந்த அப்பாவின் தெளிவான இளமையான உருவம் தெரிந்தது. தீர்க்கமான புருவங்கள், கூர் மூக்கு, சிரிப்பு மிதக்கும் கண்கள், நறுக்கான மீசை, இளம் உருவல். காங்கேயன் 25 வயது இளம் அழகனாக இருந்தார்.
உங்க அப்பாரை போல கூரான முக்கமா உங்களுக்கு? கூர்முக்குன்னா கோபம் சட்டுன்னு வருமாம். உங்க அப்பாருக்கு முன்கோபக்காரராம். தூக்கி வாரி போட்டது விமலாவிற்கு. பூங்காவனம் நீண்ட நாட்களாக இந்த குடும்பத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் போலும். ரொம்ப கதைகள் தெரிந்து வைத்திருக்கிறாளே. குளியல் அறை உள்ளாரெல்லாம் தயாரா வச்சிருக்கேன். சரி, சுருக்கமாக பதில் அளித்துவிட்டு அவளை வெளியே அனுப்பி கதவை மூடினவள் மீண்டும் அறை முழுவதும் நோட்டமிட்டாள். புது சாயத்தின் நெடி மூக்கில் பட்டது. ஜன்னல்களில் புதிய திரைச்சேலைகள். அறை நடுவே கிடந்த சுவரை ஒட்டி கிடந்த பெரிய படுக்கை மீது புத்தம் புதிய நீல வண்ண கட்டில் விருப்பு கச்சிதமாக போர்த்தப்பட்டிருந்தது. தலைமாட்டின் மேல் சுவரோடு ஒட்டினாற்போல் இருந்த நீல மேஜை, அதன் மேல் சில புத்தகங்கள், அருகில் ஒரு தொலைபேசி. அட, இப்படி ஒரு வாழ்வு அவளுக்கு! அறைக்குள்ளே இருந்த பெரிய அலமாரியில் அடுக்கி வைக்கத்தான் அவளிடம் ஆடைகள் அதிகம் இல்லை. குளியல் அறையே படுக்கை அளவு பெரிதாக இருந்தது. அங்கேயே உடுத்திக்கொள்ள வசதியாக முகம் பார்க்கும் பெரிய கண்ணாடி, ஒப்பனை பொருட்கள் யாவும் தயாராக இருந்தன. அவளது பெட்டியில் 4 நூல் சேலை, 2 நைலக்ஸ், அம்மாவின் பழைய பட்டு சேலை, சில ரவிக்கைகள், உள்ளாடைகள் மட்டும் இருந்தன. அவ்வளவு பெரிய சொத்தின் அதிபதியின் எளிமை உடைகள். பாட்டி அவசரப்படுவாள் என்ற நினைப்பில் சட்டென குளியலை முடித்துக்கொண்டு ஒரு நைலக்ஸ் சேலையை உடுத்திக்கொண்டு தன் அலங்காரத்தை முடித்தவள் கீழே வந்தாள். சாப்பாட்டு அறையில் உறவினர் குழாம் அவளுக்காக காத்திருந்தது. மோகன் அவர்களை சுருக்கமாக அறிமுகப்படுத்தினான். பாட்டி அருகே உட்கார்ந்திருக்கிறாரே, அவர் சித்தப்பா செல்வம். உலக நினைப்பு இல்லாதவர் போல வழுக்கை தலை மனிதர் அவளை விழித்து பார்த்தார். கட்டை குட்டையாக மாநிறமாக பெரிய குங்கும பொட்டில் வைர மூக்குத்தியுடன் மின்னியவள் அத்தை கிருத்திகா. ஊகித்தாள் அவள். அந்த அம்மா கணவர் ஓடிப்போய் பல வருடமாச்சு. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாது. ஆனா உங்க அத்தை மஞ்சள் குங்குமத்தோட தான் மறிப்பதுன்னு பிடிவாதமா இருக்காங்களாம், ரகசியமாக சொன்னான் மோகன். உட்காருமா. பேத்தியை குழைந்து அருகே அமர்த்தி கொண்ட பாட்டி, உன் அத்தை மகன் சசிகுமார் ஊர்ல இல்ல, ஏதோ வேலையா டெல்லி போயிருக்கான். அவனும் நம்ம குடும்பத்து மனுஷன் என்றபடி எதிரே அமர்ந்திருந்த மோகனை முறைத்தாள். சமையல்காரர் யாவருக்கும் இடியாப்பத்தை தட்டில் வைத்தார். சர்க்கரையும் தேங்காய் பூவும் தூவி பாலையும் வார்த்தார். நம்ம வேதமுத்து செய்த இடியாப்பம், வாயில போட்டா கரையும். இன்னும் பாலை தாராளமாக ஊத்திக்க, பரிவுடன் பேசினாள் பாட்டி. ஆனால் ஏனோ விமலாவிற்கு பாட்டி மீது கடுகளவும் பாசம் ஏற்படவில்லை. பாட்டி நடிக்கிறாள் என்ற உள்ளுணர்வுதான் தோன்றிக்கொண்டே இருந்தது. மோகன் உன்கிட்ட என்னவோ பேசணுமாம். முதல்ல உங்க பாட்டன் வச்சுட்டு போயிருக்கிற இந்த வீடு வீடாவா இருந்துச்சு? ஹைதராபாத்தில் இருந்து நான் வந்தப்ப என்ன பாடுபட்டிருப்பேன். இந்த வீட்டை சீர் செய்து எத்தனை செலவு செய்திருப்பேன். அதற்கான செலவு பில்லு எல்லாத்துக்கும் நான் முன்பணம் போட்டிருக்கிறேன். அந்த மோகன் கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துடு. சற்று முன் அன்பாக குழைந்த அந்த குரலில் இப்பொழுது ஒரு கடுமை ஒலித்ததை கேட்டு விமலா பயந்து விட்டாள். பச்சோந்தி போல கணத்தில் மாறும் குணம் கொண்ட இந்த பாட்டியை நம்பி அவள் நங்கநல்லூர் கிராமத்தை விட்டு புறப்பட்டது சரியா? மோகன் விமலாவுக்காக முன்னறையில் காத்து கொண்டு ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தான். நான் போகும் முன் ஒரு சில முக்கிய சங்கதிகளை மட்டும் சொல்லிவிட்டு போகத்தான் அப்படி சொன்னேன். உங்கள் பாட்டிக்கு என் மேல் ரொம்ப கோபம். இருக்கட்டும், பரவாயில்லை. மெல்லியதாக சிரித்தான். எதிர் இருக்கையில் அவளை உட்காரச் சொல்லி கை அமர்த்தினான். இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். என் அலுவலகம், வீடு இவற்றின் முகவரியும் தொலைபேசி எண்களும் இதில் இருக்கின்றன. உங்களுக்கு தேவைப்படும் பொழுது வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ எனக்கு கடிதம் எழுதலாம். அவசரமாக இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டே முகவரி சீட்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். மோகன் மேஜை மேல் அவன் பார்வைக்காக வைத்த பில் காகிதங்களை எடுத்து மேலிருந்த வாரியாக பார்த்துவிட்டு அவைகளை தன் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டான். உங்கள் நேரத்தை தான் அதிகம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நீங்கள் பயணக்கலைப்பாக இருப்பீங்க, தெரியும். சுருக்கமாகவே சொல்லிவிடுகிறேன். மாதம் 1 தேதியன்று நேரிடையாகவோ தபால் மூலமோ உங்கள் செலவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்பி வைப்பேன். அதற்கு மேற்பட்ட எந்தவித செலவிற்கும் தக்க காரணம் இல்லாவிடில் என்னால் பணம் தந்து உதவ முடியாது. சொத்து உங்களுடையதாக இருக்கலாம், ஆனால் அதை நிர்வகிக்கிற பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு 23 வயது ஆகும் வரைதான் எனக்கு இந்த சிரமம், சிரித்து கொண்டு சொன்னான். அவள் பேச வாயை திறக்கும் முன் அவளுக்கு வேண்டிய பதிலையும் தந்துவிட்டான். நேரடியாக பில்லை என்னிடம் கொடுக்காது உங்களிடம் அனுப்பிய உங்கள் பாட்டிக்கு என் பதிலையும் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதுதான் சரி. அவங்க பணத்தை அவசரமாக இப்பொழுது நான் தர முடியாது. கணக்கு பார்த்து செலவிட்ட தொகை அதிகமா குறைவான் சோதித்த பின்னர் தான் எதுவும் செய்ய முடியும்னு சொல்லிடுங்க. புன்முறுவலுடன் எழுந்தான். அவனது பேச்சில் மரியாதை இருந்தது. ஆனால் அதே சமயம் ஒளிவு மறைவு இல்லாத கண்டிப்பும் கலந்திருந்ததை கவனித்தாள் விமலா. பார்வைக்கு வசீகரமாக இருந்தான். பரிவாக பேசினான். ஆனால் ஆசாமி உள்ளுக்குள்ளே அழுத்தமானவன். இளம்பெண்ணின் இனிமையான பேச்சில் மயங்கிவிடும் ஆள் அல்ல.
அவளுக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருந்தது. போலி பரிவும் பாசமும் காட்டும் பாட்டி ஒருபுறம், கண்டிப்பும் கராருமான கார்டியன் மறுபுறம். இவர்களிடையே அவளது வருங்காலம் பந்தாடப் போகிறதா? வக்கீல் மோகன் சொல்லி அனுப்பிய பதிலை கேட்டதும் பாட்டியின் முகத்தில் கடுமை தெரிந்தது. இவன் பாட்டன் விட்டு சொத்தா பாழ் போகிறது? உன் பாட்டன் விட்டு போயிருக்கும் சொத்து. இவரை குத்தம் சொல்லி பயனில்லை. உன் தாத்தா செய்த மடத்தனம். கட்டின மனைவியை நம்பாமல் கண்டவன் கையிலே சொத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரே, அது என் விதி. படபடவென்று பேசினாள். சரி, போய் உன் அறையில் ஓய்வு எடுத்துக்கோ, பிறகு கூப்பிடுகிறேன். விமலாவை விரட்டினாள். அறைக்கு வந்து கதவை சாத்தி கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள் விமலா. தாயை இழந்த துயரத்தின் சுமையால் ஏற்பட்ட மனச்சோர்வு, பயண களைப்பு இரண்டும் சேர்ந்து கொள்ளவே அவளையும் அறியாது உறங்கி போனாள். பிற்பகல் பூங்காவனம் வந்து கதவை தட்டினாள். திடுக்கிட்டு விழித்து கொண்டவளுக்கு சூழ்நிலை புரிய சில வினாடி சென்றது. பாட்டி உங்களை கீழே வரச் சொன்னாங்க, சாப்பாடு தயாரா இருக்கு கூறிவிட்டு வேகமாக அவள் போய்விட்டாள். காலையில் போலவே சாப்பாட்டு அறை மேஜையை சுற்றி அவர்கள் மூவரும் அவள் வரவிற்காக காத்து கொண்டிருந்தனர். சாப்பாட்டை பரிமாறிவிட்டு உணவு பாத்திரங்களை மேஜை நடுவே வைத்துவிட்டு வேதமுத்து உள்ளே மறைந்து விட்டான். காலை சாப்பாட்டின் போது மோகனும் கூட இருந்ததாலோ என்னவோ அவளுக்கு அந்த சூழ்நிலை அத்தனை இறுக்கத்தை தரவில்லை. இப்பொழுது மேஜையை சுற்றிலும் அமர்ந்திருந்த உறவினர்கள் அவளுக்கு அந்நியர்களாக தென்பட்டனர். கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. பருப்பு சோற்றை குழப்பி கொண்டிருந்த சித்தப்பா செல்வத்தின் சுண்டு விரல்களையே பார்த்தபடி அவள் தன் தட்டில் இருந்த உணவை அலைந்து கொண்டிருந்தாள். விலைவாசிகள் எக்கச்சக்கமாக இருக்கிற இந்த காலத்துல 5 பேர் 3 வேளையும் சம்பிரதாயமாக சாப்பிடணும். வேலைக்காரங்களுக்கு போடணும். வந்தவங்க போனவங்களை கவனிக்கணும்னா லேசான காரியமா? மந்திரத்துல மாங்காய் விழுமா? காலை சந்திப்பில் மௌனமாக இருந்த அத்தை கிருத்திகா இப்போது பேசினாள். படபடவென்று ஆங்காரமான குரலில் சொன்னாள். உன்கிட்டதான் சொல்றேன். அத்தை அதட்டிய போது திகைப்புடன் விமலா நிமிர்ந்தாள். வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பு என்னுடையது. ஜாமான் வாங்குவதிலிருந்து சமையல் மேற்பார்வை வரை எல்லாமே நான் கவனிக்கிறேன். அதனால வீட்டுக்கு தேவைப்பட்டதை வாங்க மாதம் முதல் தேதியே பணமா என் கையில் செலவுக்கு கொடுத்துடணும். அந்த வக்கீல் கிட்ட கேட்டே வாங்க என்னால் முடியாது. நீயே செய்திரு, தெரிஞ்சுதா? கடுகெடுத்தாள் அத்தை. பருப்பு சோற்றை சுவருக்கு மண் அப்புவது போல வாயில் அப்பிக்கொண்டு இருந்த சித்தப்பா செல்வம் சட்டென்று அதை விழுங்கிவிட்டு தண்ணீரை குடித்தார். இந்த வீட்டு தோட்டத்தை கவனிச்சுக்கிறது என் வேலை. தோட்டக்கலை மேலே எனக்கு ரொம்ப ஆசை. வீடு பெருசா இருந்தா மட்டும் போதுமா? தோட்டமும் அழகாக இருக்கணும். அதுக்கு தேவைப்பட்ட உரம் முதலான ஜாமான்கள் வாங்க நீ அப்பப்ப எனக்கு பணம் அவர்கிட்ட இருந்து வாங்கி தந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். வெற்றிலை காவேறிய பற்கள் தெரிய சித்தப்பா இழித்தார். அவர் அதட்டவில்லை. ஆனால் குரலில் கபடம் துணித்தது. மிரள விழித்து கொண்டு தமக்கு எதிலும் சம்பந்தமில்லை போல காலையில் காட்சி தந்தவரா இவர்? சித்தப்பாவை பற்றி அவளது கணிப்பு கன நேரத்தில் மாறியது. மூவருக்கும் அவளை பற்றி அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் மூவருக்கும் தேவைப்பட்டது ஒன்று, பணம். என்ன பதில் சொல்வது என்ற குழப்பத்தில் அவள் பேச்சை திசை திருப்ப முயன்றாள். எதிர்பக்கத்து சுவரில் அடங்கியிருந்த கண்ணாடி கதவு அலமாரியில் அவள் பார்வை லயித்தது. அழகான பூ போட்ட பீங்கான் தட்டுகள், கோப்பைகள், கட்டில் முதலியன அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த பீங்கான் தட்டுகள் ரொம்ப அழகாக இருக்கே அத்தை, நீங்கள் வாங்கினீங்களா கேட்டாள். காங்கேயன், அதான் உன் அப்பா லண்டனுக்கு போயிருந்தப்ப உங்க அம்மாவுக்கு பரிசா வாங்கி கொண்டு வந்த டின்னர் செட் அது. முன்ன பின்ன உசந்த ஜாமான்களை கையாண்டிருந்தால் தானே தெரிய போகிறது. உங்க அம்மா புண்ணியவதி. முதல் நாள் விருந்து பரிமாற அதை எடுத்தாள். அவ்வளவுதான். ஒரு தட்டை கீழே போட்டு உடைச்சிட்டா. 6 பேர் உட்கார்ந்து சாப்பிட பயன்படுகிற செட்டில் ஒரு குறை வந்துடும். அதை அப்படியே அழகு பொருளாக வச்சுட்டுருக்கோம். அதே போல் இன்னொரு தட்டு கிடைக்காது. அதனால் எடுக்கிறப்ப பத்திரமா கையில் எடுக்கணும். நர்ஸு உத்தியோகம் எப்படித்தான் பண்ணினாலோ உங்கள் அம்மா, எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் அவள் கையில் எடுத்த எதையும் உருப்படியாக கீழே வச்சதில்லை. ஒன்னையும் ஒழுங்காக ஆண்டதில்லை. உங்கள் தாத்தா இத்தாலி நாட்டுக்கு போய்விட்டு வந்தபோது பளிங்கு சிலை ஒன்று பூந்தொட்டிக்கிட்ட வைக்க வாங்கிக்கிட்டு வந்தார். தூசி துடைக்கிறேன் என்று அதை போட்டு ஒரு நாள் தூளாக்கிட்டா. பாட்டி அப்பளத்தை நொறுக்கி கொண்டு அவளது தாயின் நினைவையும் நொறுக்கினாள். முதலாக வீட்டுக்கு வந்திருக்கும் அந்த சின்ன பெண்ணிடம் பாட்டியும் அத்தையும் அவள் தாய் மீது ஏன் இப்படி மாறி மாறி குற்றப்பத்திரிகை படிக்கிறார்கள்? அவள் தாய் அவர்கள் வாழ்வின் இன்பத்தை உடைத்து விட்டாள் என்று மறைமுகமாக சொல்லத்தானே இந்த பேச்சு? மோகன் சொன்னது எத்தனை உண்மை! அந்த வீட்டில் மனிதர்கள் இல்லை. அவர்களது உணர்வுகளை வேட்டையாக கடித்து குதறி, ஐயோ,
அவள் ஏன் நங்கநல்லூரை விட்டு கிளம்பி அங்கு வந்தாள்? பருப்பின் மீது பசு நெய் விட்டு பிசைந்து வாயில் போட்டுக்கொண்ட சோறு வேப்பங்காயாக கசந்தது. விழுங்க முடியாது போல தொண்டையை அடைத்தது. இந்த வீட்டில் அவள் தாய் பல கொடுமைகளை அனுபவித்திருக்க வேண்டும். இவளை விட்டு வைப்பார்களா? நினைக்கும் முன் அவள் நெஞ்சம் நடுங்கியது. ஒரு காலத்தில் வசதியாக வாழ்ந்தவர்கள், கையில் இப்பொழுது இருப்பில்லாது தவிப்பவர்கள், அதனால் ஏற்பட்ட ஆத்திரம், அதே சமயம் பணக்கார வம்சத்தில் பிறந்தவர்கள் என்ற திமிர், ஆணவம். விமலா வயதில் அவர்களை விட சிறியவள், அனுபவம் இல்லாதவள். ஆனாலும் வந்த 2 நாளில் தன் உறவினர்களை அவள் புரிந்து கொண்டு விட்டாள். 4வதான அவளது நெருங்கிய உறவினன் அத்தை மகன் சசிகுமார் வெளியூருக்கு வேலை நிமித்தம் சென்றிருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? அவளால் ஊகிக்க முடியவில்லை. இவர்கள் மூவரையும் போல் அவனும் ஒரு தன்னலக்காரனோ? ஒரே குட்டையில் ஊறிய மட்டை வேறு எப்படி இருக்க முடியும்? ஏன் வேறு விதமாக இருக்க முடியாது? அவள் தந்தை மிகவும் கண்ணியமானவர், இனிய குணம் பொருந்தியவர் என்று அம்மா அடிக்கடி சொல்வார்களே. தாத்தாவும் நல்லவராகத்தான் இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வறுமையில் போராடி கொண்டு ஒரு கிராமத்தில் கிடந்த இவளுக்கு அத்தனை சொத்தையும் வைத்து ஒரு நல்ல மனிதர் கையில் அதை ஒப்படைத்து விட்டு போயிருப்பாரா? ஆமாம், மோகனை பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? அவர் நல்லவர் என்று அவள் மனம் ஏன் அப்படி ஒரு கணக்கு போடுகிறது? மோகனை பற்றிய நினைவு வரும்போதெல்லாம் அவனது சிரித்த முகம் நெஞ்சிலே சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. ஒருவித இன்ப உணர்வு பரவியது. ஒரு நாள் பழக்கம்தான், இருப்பினும் அவனை அவளுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. ஏன்? கற்பனையை நாலாபுரமும் ஓடவிட்டு மனதை குழப்பிக்கொள்ள அவளுக்கு பிடிக்கவில்லை. அவள் தன் வீட்டில் சோம்பேறியாக நாளை கழித்ததும் இல்லை. விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்தபோது நர்ஸ் வேலை செய்து அழுத்து போன அம்மாவிற்கு உதவியாக சமைத்து போடுவது வழக்கம். இங்கே சாப்பிடுவதும் தூங்குவதுமாக அவளது நேரம் வீணாக கழிந்து கொண்டிருந்தது. அன்று காலை காபி பலகாரத்துக்கு பின்னர் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். சமையல் அறையாது, ஒரு தனி வீடு போல மிகவும் பெரியதாக, சுவரில் வலை வைத்த அலமாரி கதவுகளுடன் சுற்றிலும் ஜாமான்கள் வைக்க, அடுப்பை ஒட்டி கருப்பு பளிங்குக்கல் மேடையுமாக மிக அலங்காரமாக தான் இருந்தது. அதிசயத்துடன் பார்த்தாள் விமலா. இந்த வீடு அவளுடையது என்றாலும் வந்ததிலிருந்து தனக்கு என்று அளிக்கப்பட்ட அறை, பிறகு சாப்பாட்டு அறை, பிறகு முன்னறை என்றுதான் வளைய வந்து கொண்டிருந்தாள். வீட்டையோ தோட்டத்தையோ சுற்றி துப்புரவாக பார்த்து ஏதும் தெரிந்து கொள்ளவில்லை. நெடுநாளாக வீட்டிலே உழைப்பவர் போல் குடும்பத்துடன் ஒன்றியவராக காணப்பட்டார் வேதமுத்து. பட்டையாக நெற்றி திருநீறு மார்பை மறைத்த அரைக்கை பனியன், மடித்து கட்டிய வேட்டியும் தோளில் தொங்கிய துண்டுமாக வியர்வை கொப்பளிக்கும் முகத்துடன் சமையல் அறையில் வளைய வந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஏறக்குறைய பாட்டியின் வயதிருக்கலாம். அவளை கண்டதும் சிரித்தபடி வரவேற்றார். ஏம்மா, ஏதாச்சும் பத்தியமா சாப்பிட்ற பழக்கம் உண்டா? வேணுங்கிறத சொல்லுங்கோ, செய்து தரேன் என்றார் பணிவாக. உங்களுக்கு நான் உதவலாம்னு வந்தேன் என்றபடி அடுப்படி மேடையை ஆராய்ந்தாள். பச்சை பசேல் என்று முட்டைக்கோஸ், பிஞ்சு விரல்கள் போல் வெண்டைக்காய், செக்கச்செவேல் என்று தக்காளி, இன்னும் பலவித காய்கள் கூடையை நிறைத்து கொண்டிருந்தன. கிராமத்தில் இத்தனை பெரிய அளவிற்கு விலை உயர்ந்து விடாதிருந்த போதிலும் கூடை நிறைய காய்களை வாங்கி நிரப்பிக் கொண்டு அவர்கள் வாழ்ந்ததில்லை. முட்டைக்கோசை பொடி பொடியாக நறுக்கி அவள் தன் கையாலேயே சமைக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. அதை எடுத்து மேடை மீது வைத்துக்கொண்டு நறுக்க கத்தியை தேட திரும்பிய போது அத்தை உள்ளே நுழைந்தாள். அவள் கண்களில் ஏன் அத்தனை கோபம்? வந்தவுடனே சொல்லியிருக்கேனே, வீட்டை நிர்வகிப்பதும் சமையல் அறை மேற்பார்வையும் என்னுடையதுன்னு. இங்கே வந்து நீ என்ன பண்ற? கோபமாக அதட்டினாள். வீட்டின் எஜமானி அவள் இருந்தும் அவளை அதட்டி ஆட்டி படைக்க உறவினர்கள் என்ற முறையில் அவள். இது எந்த நியாயத்தில் சேர்ந்தது? கேட்க வேண்டும் போல உள்ளே அவளுக்கு கோபம் பொங்கியது. இல்லை இல்லை, அவள் அவசரப்படக்கூடாது. அவளது வாழ்க்கை இப்பொழுது முள்ளின் மேல் போட்ட சேலை. மெல்ல சாமர்த்தியமாக வக்கீல் மோகனிடம் எல்லாம் விசாரித்து தன் நிலையை தெரிந்து கொண்டு பின்னர் தான் பேசத் தொடங்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த 3 பேரும் 3 பெரும் முதலைகள் அவளை விழுங்கி விடுவார்கள். அமைதியாக முறுவலித்துவிட்டு வாயிற்பக்கம் வந்தாள். தோட்டத்தை சுற்றி பார்த்தால், சித்தப்பா செல்வம் அது தன் மேற்பார்வையில் இருக்கும் இடம், இங்கு என்ன வேலை என்று விரட்டுவாரோ? மெல்ல படிகளில் இறங்கி தோட்டத்திற்குள் வந்தாள். அந்த பெரிய வீட்டிற்கு ஏற்றபடி பெரிய தோட்டம், சுற்றிலும் மதில் சுவர். யாரும் ஏறி உள்ளே குதித்துவிட முடியாதபடி சுவரிலும் கம்பிகளை பொருத்தி அதன் மீது படர விடப்பட்ட போகன் வில்லா செடிகளில் வண்ண மலர்கள் கண்ணை பறித்தன. நடைபாதையை ஒட்டிய முன்பகுதியில் பெரிய புல்தரை, அதை சீராக வெல்வெட் பாயை போன்று வெட்டிவிட்டு பசுமையாக வைத்திருந்தார் சித்தப்பா. ஓரங்களில் ரோஜா, மல்லிகை, விருச்சி என்ற மலர் வகைகள், நிழலுக்கு 2 பெரிய வேப்ப மரங்கள், மதில் சுவர் ஒட்டி 2 பெரிய பவழ மரங்கள். தோட்டம் எப்படி?
குரலை கேட்டு திரும்பினாள். சித்தப்பா தமது வழுக்கை தலையை சொரிந்து கொண்டு அவளை பார்த்து லேசாக சிரித்தார். சில மாதங்களுக்கு முன் இது காடாகத்தான் இருந்தது. நான் இங்கே வந்த பிறகு நாள் பூரா உழைச்சு இதை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உரம் வாங்கி போட்டு நல்லா கவனிச்சா இந்த தோட்டத்துக்கு இந்த ஆண்டு மலர் விழாவில் பரிசு கிடைச்சாலும் ஆச்சரியமில்லை. சொல்லிக்கொண்டே அருகில் இருந்த ரோஜா செடியில் ஒரு மலரை கொய்து அவரிடம் நீட்டினார். தலையில் வச்சுக்கோமா, பரிவுடன் சொல்லிவிட்டு தமது வேலையை கவனிக்கும் பாவனையில் அப்பால் நகர்ந்து விட்டார். அவளுக்கு அறிமுகமான அந்த மூவரில் அவர் கொஞ்சம் நல்லவர் போல காணப்பட்டார். ஒரு சமயம் இது வெறும் போலியான பரிவோ? சந்தேகமும் சஞ்சலமுமாக அவள் தோட்டத்தை சுற்றி பார்வை விட்டு கொண்டு வந்தாள். பூங்காவனம் கிணற்று மேடையின் ஒருபுறம் துணிகளை பிழிந்து கொண்டிருந்தாள். வாளி தண்ணீரில் அலசி பிழிந்து கொண்டிருந்த சேலையை துவைக்கும் கல் மீது வைத்துவிட்டு விமலாவை கண்டதும் ஆவலுடன் ஓடி வந்தாள். உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், வேலையில் மறந்தே போயிட்டேன். அதோ பாருங்க, அந்த மாமரம் கிணற்றுக்கு அப்பால் மதில் ஓரமா இருக்கே அது. அவள் கையை காட்டின திக்கில் திரும்பினாள். இலையே தெரியாத காய்களை கொத்தாக தாங்கிக் கொண்டு நிறைமாத கர்ப்பிணி போல தழைத்து நின்ற ஒரு பெரிய மாமரத்தை அதிசயமாக அவள் பார்த்தாள். அதை உங்க அம்மா தான் நட்டு வச்சாங்க. பங்கனப்பள்ளி பழம் தின்றால் கல்கண்டு போல் எரிக்கும். காய் முற்றி பழுக்கும் பருவம் வந்திருக்கும். அறுக்க வேண்டியதுதான். கைக்கு எட்டும் கிளையில் தொங்கிய ஒரு கொத்தில் இருந்து ஒரு காயை பறிக்க விமலா கையை நீட்டினாள். தொடாதீங்க, வக்கீலையா கோபிச்சு பாரு. இந்த தோட்டத்திலே கூட கூடையா மல்லிகை பூக்கும். தேங்காய் அவ்வளவும் செவ்விளநீர். ஆனால் எதையும் விரலால் கூட தொட முடியாது. வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அத்தனையையும் வித்து காசாக்கி விடுவார் வக்கீல் ஐயா. திகைத்து போனாள் விமலா. வக்கீல் மோகனும் இப்படி தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரா? தன் தாய் கையால் நட்டு அவளைப் போல செழிப்பாக வளர்ந்து நிற்கும் அந்த மாமரத்தை அம்மாவின் நினைப்பிலே உற்று பார்த்து மனம் கரைந்தவளாய் உள்ளே போனாள். தொலைபேசி கிணுகிணுத்தது. அழைத்தது மோகன்தான். கொஞ்சம் நேரத்தில் வெளியே செல்ல தயாராக இருங்கள். ஒரு முக்கிய விஷயத்திற்கு உங்களை அழைத்து செல்ல வேண்டும். நான் கார் எடுத்து கொண்டு வருகிறேன் என்றான். சங்கதியை கேட்ட பாட்டி முகம் சுருங்கி போனாள். ஒரு வயசு பெண்ணை அழைச்சிக்கிட்டு தனியே எங்கே போகணுமாம்? வக்கீல் வேலைக்கு வரம்பு இல்லையா? நான் வேணுமானா துணைக்கு வரட்டுமா என்று கேட்டாள். எனக்கு துணை தேவையில்லை, என்னை நானே பாதுகாத்துக்க முடியும் என்றாள் துணிச்சலாக விமலா.